வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் 012 டிரான்ஸ்ஃபார்மரை எப்படி நம்ம டியூவல் பவர் சப்ளை போடுக்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வோல்டேஜ் டப்ளர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து 2 டயோடு 2 கண்டென்சர் யூஸ் பண்ணி ஒரு டியூவல் பவர் சப்ளைக்கு எப்படி இந்த ஆஃப் வேவ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் 4 டயோடு 2 கெப்பாசிட்டி நம்ம டியூவல் பவர் சப்ளைக்கு யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதவே இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே. ஃபஸ்ட்டு இது வந்து 12 வோல்ட்டு லைன், இது ஏசி லைனு. இதை வந்து இந்த டியூவல் பவர் சப்ளை பிசிபியில் நம்ம எப்பயும் என்ன செய்வோம், இப்போ இங்கே வந்து 12 இந்த மாதிரி ஏசி வோல்ட்டு கொடுப்போம். இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 012 மட்டும் தான் இருக்குது. நம்ம எப்படி இது கொடுக்க போகிறோம்னா, இப்போ நான் சொல்கிற மாதிரி கொடுங்க, உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு டியூவல் பவர் சப்ளை ஃபங்க்ஷன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் 12 வோல்ட் ஏசி லைனில் ஒரு வயரை பற்ற வச்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு வயர் இருக்குல்ல 0, அந்த சென்டரில் பற்ற வச்சுங்க கிரவுண்டில். இப்போ பற்ற வச்சாச்சு. இப்போ இங்கே வோல்ட்டு கொடுக்கணும், கொடுத்தா தான் வந்து இங்கே வந்து ப்ளஸ் வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு டிசி அவுட்டை நம்ம எடுக்க முடியும். அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, சிம்பிள் ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன ஒரு கம்பி எடுத்துக்கங்க, வயர் கம்பியை எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் நம்ம 12 வோல்ட்டு லைன் கொடுக்கணும்ல, அதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா, இந்த கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிரவுண்டில் இருந்து ஒரு வயரை அந்த பின்னோட நம்ம பற்ற வச்சிட வேண்டியதான். இங்கே ஒரு வயரு, அதே மாதிரி இங்கே ஒரு வயர், கிரவுண்டில் ஒரு வயரு, அதே மாதிரி அந்த இன்புட் கொடுப்போம்ல வோல்ட்டு, அந்த இடத்துல ஒரு வயரை அப்படியே ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ ஜம்பர் பண்ணியாச்சு. இப்போ வந்து என்ன நடக்கும்னா, இப்போ உங்களுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் பவர் சப்ளை வரும், பார்க்குறீங்களா. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம வோல்ட் கொடுத்துக்கலாம். இப்போ 230 வோல்ட்டு லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து பவர் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ லைன் கொடுத்தாச்சு. இப்போ ஆன் பண்ணி வோல்ட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டிசியில் இந்த மீட்டரை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு அவுட்புட் வோல்ட்டை பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் வோல்ட் வரணும், அது வருதுன்னு பார்க்கலாம். இல்லை, ப்ளஸ்ஸு 18 வோல்ட் வருது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 18 வோல்ட் வருது. இப்போ இங்கேயும் செக் பண்ணி பார்ப்போம். டாப் டு டாப்பு 36 வோல்ட் வருது. இப்போ நம்ம இன்புட்டில் பார்த்தீங்கன்னா 012 மட்டும் தான் கொடுத்தோம், ஆனால் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் பவர் சப்ளை அவுட்புட் வந்துடுச்சு. இப்போ நம்ம இன்புட் வோல்ட்டு ஏசி வோல்ட்டு எத்தனை வோல்ட் வருதுன்னு பார்க்கலாம். ஏசி வோல்ட்டை செலக்ட் பண்ணி வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு இங்கே பார்த்தோம்னா 12.9 வோல்ட்டு 13 வோல்ட் வருது ஏசி வோல்ட்டு. அதுலேயே நம்ம டிசி வோல்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 18 வோல்ட்டு, அதே மாதிரி மைனஸு 18 வோல்ட்டு வந்துருச்சா, டியூவல் பவர் சப்ளை வந்துருச்சு. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு டிடி 2030 டியூவல் பவர் சப்ளை ஆடியோ போடுக்கோ, இந்த மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் 4 டயோடு போட்ட டியூவல் பவர் சப்ளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 012 யூஸ் பண்ணிக்கலாம். இது 012 மட்டும் கிடையாது, உங்கள்கிட்ட ஒரு 020 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு வச்சுங்க, அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி -20 +20 அது மாதிரி டியூவல் பவர் சப்ளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். புதிய நண்பர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.